தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 13/5/2025 பாப்தாதா மதுபன். இன்னைக்கு முரளியில பாபா நிறைய விஷயங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. கணக்கு பாபாவுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல யாருக்கு என்ன புரிய வைக்கணும்ன்றது புத்தியில முழு நாளும் ஓட வேண்டும், சேவைக்கான சிந்தனை ஓட வேண்டும்னு பாபா நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கார். அடுத்து ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் அப்படின்னு பாபா சொல்றார். ஆத்ம அபிமானியா இருக்கிறோம்னா நறுமணமுடைய மலர்களாக ஆகிறோம். தினமும் தந்தை புரிய வைக்கிறாரு, தன்னுடைய கணக்கை இரவுல பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு அசுர காரியமும் நான் செய்யவில்லை தானே அப்படிங்கறது நைட்டு தினமும் செக் பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல் டே என்னென்ன சேவை செய்தோம், எப்படி எல்லாம் புரிய வச்சோம் அப்படிங்கிற கணக்கையும் பாபாவுக்கு கொடுக்கணும்ன்றார் பாபா. இதற்கு ஆர்வம் வேண்டும்னு சொல்றார். அதே மாதிரி இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவியையும் அடையணும். அதற்கு தினமும் தன்னுடைய கணக்கை பாருங்க. முழு நாளும் லாபம் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கன்றார் பாபா. கணக்கை நாம பார்க்கல அப்படின்னா எப்படி சீர்திருத்துவது, கஷ்டமாகிடும். அதனால யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கல தானேன்ற கணக்கையும் தினமும் பாருங்க. ஏன்னா என்னன்னு சொல்றாரு பாபா, இப்போது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டின்னு சொல்றார். இதுல எந்த ஓட்டப்பந்தயம் கிடையாது. அதனால புத்தியினால அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இன்னைக்கு முரளி தேதி 13/5/2025 பாப்தாதா மதுபன். முரளியினுடைய ஹெட்டிங், இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள் மீது இருக்கும் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும். கேள்வி: யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? பதில்: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராகியம் ஏற்பட்டுவிடும். இரண்டாவது பாயிண்ட், அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும். சிவாலயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலர் ஆவதற்கான முயற்சி செய்வார்கள். மூணாவது பாயிண்ட், எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது. நாலாவது பாயிண்ட், எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே என்று தனது கணக்கை வைப்பார்கள். தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள். தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுடைய அடையாளம் பாபா இன்னைக்கு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கார். பாட்டு: என்னை அவரிடம் இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஓம் சாந்தி. இப்பொழுது இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. உலகில் பலரை நினைவு செய்கின்றனர். பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கின்றனர். தேகமற்றவர் ஒரே ஒருவர் ஆவார். அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இப்பொழுது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்ய கூடாது. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்கள் ஆகும். அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலும் தனிப்பட்டது ஆகும். இங்கு எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்ய கூடாது. பாபா என்ன சொல்றார்? ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தேகமற்றவரை மட்டும்தான்
நினைவு செய்யணும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை, அந்த மாதிரி நிலை ஏற்படுற வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகில் இருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இருக்கிறவங்க, விட்டுட்டு போனவங்க எல்லாரையுமே என்ன பண்ண சொல்றார் பாபா? மறந்துடுங்க. யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்தியில் முழு நாளும் ஓட வேண்டும். யாருமே அறிந்திராத உலகின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூற வேண்டும். கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது? நிகழ்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? சத்யுகத்திலிருந்து ஆரம்பமானது. ஆக சத்யுகத்திலிருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குகிறீர்கள். இது மிக பெரிய எல்லையற்ற நாடகம் ஆகும். சோ பாபா சொல்றார், நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறதுனாலதான் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குறீங்க. பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் உருவாக்குகின்றனர். கதை எழுதுபவர் ஒருவர், நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார். இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது, விநாசம் ஆகிவிடும். ஆக நீங்கள் சத்யுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டி இருக்கும். எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதிலிருந்தும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள். எப்படி காட்சிகளை உருவாக்கணும்ன்றது பாபா சொல்றார். இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கான சித்திரமும் இருக்கிறது அல்லவா? மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது. இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு பாபா சித்திரங்களை உருவாக்கி புரிய வைக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தி உடையவர்கள் போல் இருக்கின்றனர். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், இருப்பினும் புத்தியில் அமர்வது கிடையாது. எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும். பாபாவுடைய விருப்பம் என்ன சொல்றார்? சொர்க்கத்தின் காட்சிகளை ரொம்ப அழகா உருவாக்குங்க. அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பர், யுக்திகளை கூறுவர், அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும். உண்மையில் சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள், தாரணையும் செய்கிறீர்கள். தேக அபிமான புத்தி உடையவர்கள் சீச்சி ஆனவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள். என்ன ஆகணுன்றார் பாபா? ஆத்ம அபிமானம் உடையவர்களாக ஆகும் பொழுது ரொம்ப நறுமணமுடைய மலர்களாக நாம ஆகிறோம். தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராகியம் இருக்கிறது. உங்களுடையது எல்லையற்ற புத்தி, எல்லையற்ற வைராகியமாகும். நமக்கு இந்த விகார உலகின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிவாலயம் செல்வதற்காக என்ன ஆகிட்டு மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு ஆகி கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்பொழுது பூதம் பிரவேசமாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வீட்டில் கணவன் அன்னப்பறவையாக ஆகி கொண்டிருக்கிறார், மனைவி
புரிந்து கொள்ளவில்லை எனில் கடினமாகி விடுகிறது. பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் ஆவார்கள். இத புரிஞ்சுக்கணும்ன்றார் பாபா. பலரது கெட்ட நடத்தைக்கான புகார்கள் வருகின்றன. இந்த அசுர குணங்கள் உள்ளன. அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கின்றார். என்ன தினமும் புரிய வைக்கிறார் பாபா? தனது கணக்கை இரவில் பாருங்கள். என்னென்ன கணக்கு பார்க்கணும்? இன்று நான் எந்த அசுர காரியமும் செய்யவில்லை தானே. முழு ஆயுளிலும் என்ன தவறு செய்திருந்தீர்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. ஏனெனில் மரியாதை போய்விடும் அல்லவா? சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும். மாயை அந்த மாதிரி தாக்கி விடுகிறது. அதாவது முற்றிலும் அழித்து விடுகிறது. மாயை மிகவும் திறமை வாய்ந்தது. 5 விகாரங்கள் மீது வெற்றியடைய முடியவில்லை எனில் பாபா சொல்றார், தந்தை என்ன செய்வார்? தந்தை கூறுகின்றார், நான் கருணை கடலாகவும் இருக்கிறேன், காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கிறேன். பதீத பாவனனே வாருங்கள், வந்து பாவனம் ஆக்குங்கள் என்று என்னை அழைக்கின்றீர்கள். யாரை கூப்பிட்டோன்றாரு? அவர் எப்படி இருக்கின்றார் பாபா? பதீத பாவனன், காலனுக்கெல்லாம் காலன், கருணை கடல். இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா? எவ்வாறு கருணை உள்ளம் உடையவனாக இருக்கிறேன். பிறகு கருணை உள்ளம் உடையவர் தான். பிறகு காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றேன். அந்த பாகத்தை பாபா சொல்றார், அந்த பாகத்தை இப்பொழுது நடித்து கொண்டு இருக்கின்றேன். முல்லை மலராக ஆக்குகின்றார் எனில் உங்களது புத்தியில் அந்த குஷி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று அமர்நாத் தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள். மேலும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழிந்து விடாது. இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகளாகும். செலவுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றனர். எப்படி யஜ்யம் நடக்குது, செலவுக்கு என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் நாம் இவ்வாறு பதில் உரைத்தோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது. சோ பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? பாபாவுக்கு நாம அன்றன்றைக்கான செய்தியை சொல்லணும். இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கின்றனர் எனில் நமக்கு நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா? நமக்காகவே ராஜ்யத்தையும் ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செலவு, ராஜ்யம் அனைத்தையும் ஸ்ரீமத் படி செய்யறோம். ராஜ்யமும் நாம் செய்வோம். ராஜயோகம் நாம் கற்கின்றோம் எனில் நாம் தான் செலவும் செய்வோம். இவ்வாறு சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கின்றார். இதன் மூலம்தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றோம். எந்த குழந்தைகள் படிக்கின்றார்களோ அவர்கள்தான் செலவு செய்வார்கள் அல்லவா? நாம் நமக்காகவே செலவு செய்கின்றோம். நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும். சோ எப்படி புரிய வைக்கணும்ன்ற பாயிண்ட்ஸ் பாபா சொல்லியிருக்கார். ஆனால் இவ்வாறு கேட்கின்றனர் என்று மட்டும் குழந்தைகள் எழுதுகின்றனர். ஆனா பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன பதில் சொன்னோன்றதையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால்தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இரவில் கணக்கு வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இதற்கும் இந்த மாதிரி கணக்கு வைப்பதற்கு கூட ஆர்வம் இருக்க வேண்டும். மற்றபடி பலர் வருகின்றனர். அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆகின்றனர். உயர்ந்த பதவி பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ஆவர். ஏன்னா நிறைய விஷயங்கள் பாபா என்னெல்லாம் சொல்றாரோ அதை செய்யணும்ன்ற ஆர்வம் வைத்து
நிரந்தரமா செய்யறவங்க என்ன ஆகுறாங்கன்றார் பாபா, ராஜா ஆகுறாங்க. ராஜாக்கள் மிக சிலர் இருப்பர், செல்வந்தர்களாகவும் மிக சிலர் தான் ஆகின்றனர். மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகின்றனர். இங்கும் அவ்வாறு இருக்கிறது. தெய்வீக உலகிலும் அவ்வாறே இருப்பர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதில் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றனர். தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றார். தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது, இப்பொழுது கிடையாது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, இதற்காக இந்த பாயிண்ட் மறுபடியும் வரார் பாபா, மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரம் அவ்வாறு இருக்க வேண்டும். பாபாவின் முரளி கேட்பீர்கள், செய்வீர்கள். நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஒவ்வொரு சித்திரம் அதே சித்திரம் தான். நம்ம முரளியை கேட்டு கேட்டு பாபாவுடைய டைரக்ஷன் படி விதவிதமாக நாளுக்கு நாள் அந்த சித்திரங்கள்ல திருத்தங்கள் ஏற்படுது இல்லையா? நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள், எவ்வாறு மாற்றங்கள் ஆகிக்கொண்டே செல்கிறது என்று. தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நீக்குகின்றார். யார் எந்த அளவு பலரை அசுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவர். எவ்வளோக்கு எவ்வளோ பாபா சொல்ற சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையலாம். குழந்தைகளாகிய நீங்கள் பால் பாயசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தை விட தந்தை உங்களை இங்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். ஈஸ்வரனாகிய தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவருக்கு தனது படிப்பில் புத்திசாலித்தனத்தை காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலியாகி விடுகிறார். ஈஸ்வரன் வந்து படிப்பு சொல்லித்தரார். அந்த படிப்புல நாம புத்திசாலித்தனமா அவர் சொல்றபடி நடக்கிறப்ப தந்தையே என்ன ஆகிறாரா, நமக்கு பலியாகிறார். இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும். என்ன நினைக்கணும்ன்றாரு பாபா, நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் தொழில் மட்டுமே இப்பொழுது செய்வேன். அந்த உலகிய தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும். அதற்காக அதை விடுங்கன்னு சொல்லல பாபா, செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். முதலில் சுய மாற்றம் என்பதை செய்யுங்கள். மிகவும் எளிதானதுதான். மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியாது. இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். ஆகையால் என்ன பண்ண சொல்றார் பாபா, தினமும் தனது கணக்கு வழக்கை பாருங்கள். முழு நாளின் லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள். கணக்கு பார்க்கவில்லை எனில், கணக்கு பார்க்கலனா என்னாகும்? கணக்கு பார்க்கவில்லை எனில் சீர்திருத்துவது கஷ்டம் ஆகிவிடும். சீர்திருந்துறது கஷ்டம் ஆகிவிடும். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினமும் பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் பாபா சேவைக்காக, சுயத்திற்காக, குணங்களுக்காக எத்தனை பாயிண்ட் சுயத்திற்கு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். உயர்ந்த பதவியாகும், அளவற்ற வருமானமாகும். இல்லை எனில் கடைசியில் அழ வேண்டியிருக்கும். போட்டி இருக்கிறது அல்லவா? சிலர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர், சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றனர். இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டி ஆகும். என்ன போட்டி? ஈஸ்வரிய போட்டி. ஆனால் இதில் எந்த ஓட்டப்பந்தயமும் கிடையாது. புத்தியினால் அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும். ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் உடனேயே கூறிவிட வேண்டும். பாபா, என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது, கர்மேந்திரியங்கள் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது, சரியானது எது, தவறானது எது என்று சிந்திக்கும் புத்தி கிடைத்திருப்பதால் இப்பொழுது பாபா சொல்றார், தவறான காரியம் செய்ய கூடாது என்று தந்தை கூறுகின்றார். தவறான காரியம் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள், பிறகு மன்னிப்பு கேட்கிறீர்கள். ஏனெனில் இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே
உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காகத்தான். ஏதாவது தவறான காரியம் செய்து விட்டால் பாபா சொல்றார், அன்பா உடனேயே கூறிவிடுங்கள் அல்லது எழுதி விடுங்கள். பாபா, இந்த தவறான காரியம் செய்து விட்டேன், பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும், நான் கருணை காண்பிப்பேன் என்பது கிடையாது. பாபா சொல்றார், மன்னிப்பு அல்லது கருணை யாருக்கும் கிடையாது. அனைவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசம் ஆகும். கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும். யோக பலத்தினால கடந்தவைகளை என்ன பண்ண முடியுன்றார் பாபா? யோக பலத்தின் மூலம் கடந்தவைகளும் அழிந்து கொண்டே செல்லும். தந்தையினுடையவராகி பிறகு தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது. மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். மற்ற குருக்களிடத்தில் ராஜ்யத்திற்கான வாய்ப்பு கிடையாது. இங்கு உங்களுக்கு லட்சியம், குறிக்கோள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்கு தான். 21 பிறவிகளுக்கான சுகம் எங்கு இருக்கிறது? சிறிதளவிற்கான சுகம் எங்கு இருக்கிறது? செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. யாராவது மருத்துவமனை கட்டுகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருக்கும். அதிகம் படித்தவர்களாக இருப்பர் என்பது கிடையாது. சோ என்ன செய்தால் என்ன பலன்றது பாபா சொல்றார். செல்வமும் அதிகமாக கிடைக்கும். அதற்காக அனைத்தையும் செய்கின்றனர். சிலர் தர்மசாலை உருவாக்குகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது கிடையாது. ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். சிலர் நன்றாக புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கின்றனர். சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது. ஆக தினமும் கணக்கு வழக்கை பாருங்கள். இன்னைக்கு எத்தனை தடவை பாபா கணக்கு வழக்க பார்க்க சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன பாயிண்ட் இப்ப சொல்றாருன்னா, இன்று என்ன பாவம் செய்தேன், இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் போன்றவற்றை பார்க்கவும். தந்தை கட்டளையிடுகின்றார் எனில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அதிகரிப்பது கிடையாது. மகிழ்ச்சியுடைய அளவு அதிகரிக்கிறது இல்லைன்றார் பாபா. பாபாவிற்கு எவ்வளவு குஷி இருக்கிறது. பாபா சொல்றார், நான் வயோதிகனாக இருக்கிறேன், இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசனாக ஆவேன். பாபாவுக்கு அவ்வளவு குஷி இருக்கு. அந்த மாதிரி நமக்கும் என்ன எதிர்பார்க்கிறார் பாபா? மகிழ்ச்சியினுடைய அளவு அதிகரிக்கணும். நீங்களும் படிக்கிறீர்கள் எனில் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கின்றார். ஆங்கிலம் போன்றவைகள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. இது மிகவும் எளிதாகும். இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறீர்கள். இங்கு நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும். கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். உங்களுக்கு சரீரம் இருக்கிறது அல்லவா? பாபாவிற்கு சரீரம் கிடையாது. என்ன பண்ணணும்? கர்மேந்திரியங்களை குளிர்ச்சி பண்ண தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். கிருஷ்ணருக்கு தான் சரீரம் இருக்கிறது. அவரது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு பெயர் வைத்து விட்டனர். இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும்? அவர் இருப்பதோ சத்யுகத்தில். அவரது அங்கத்தையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார்? இதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவு தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்க கூடாது. உண்மையே பேச வேண்டும். பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். எவ்வளவு விஷயம் பாபா புரிய வச்சிருக்கார். நல்ல நல்ல சித்திரங்களையும் உருவாக்குங்கள்.
அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும். நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவர். புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு சமம் ஆக்குவதற்கு நல்ல ஆசிரியர் பிராமணிகளும் தேவை. யார் தனக்கு சமம் மேனேஜராக ஆக்குகின்றார்களோ அவர்களைத்தான் நல்ல பிராமணி என்று கூறலாம். அவர்கள் பதவியும் உயர்வாக அடைவார்கள். குழந்தை புத்தி உடையவர்களாகவும், அதாவது சிறுபிள்ளைத்தனம் இருக்கக்கூடாது. இல்லையெனில் வெளியேற்றி விடுவார்கள். ராவண சம்பிரதாயம் அல்லவா? பின் நாட்களில் சென்டர் பாதுகாக்கும் அளவிற்கு பாபா சொல்றார், பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை, திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும். இனிமையாக, அதாவது பால் பாயாசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது. தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்களை அழிக்க வேண்டும். நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. வரதானம், ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷ தன்மை மூலமாக சம்ஸ்கார மோதல்களிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய, தாமரை மலருக்கு சமமான விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் ஆக. ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷ தன்மை மூலமாக சம்ஸ்கார மோதல்களிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய, தாமரை மலருக்கு சமமான விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் ஆகுக. பாபா சொல்ற, சம்ஸ்காரங்கள் என்பது கடைசி வரை சிலருக்கு வேலைக்காரனுடையதாக இருக்கும், சிலருக்கு ராஜாவினுடையதாக இருக்கும். சம்ஸ்காரம் மாறட்டும் என்று இதற்காக காத்திருக்க வேண்டாம். ஆனால் என் மீது எவருடைய பிரபாவமும் படக்கூடாது. ஏனென்றால் ஒன்று, ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரம் வேறு வேறானதாக இருக்கும். இரண்டாவது, மாயையினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சம்ஸ்காரம் வருகின்றது. எனவே எந்த ஒரு விஷயத்தினுடைய தீர்மானத்தையும் நியமங்கள், அதாவது ஸ்ரீமத் எனும் எல்லைக்குள் இருந்து எடுக்க வேண்டும். வேறு வேறு சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் மோதல் இருக்கக்கூடாது. இதற்காக ஞானம் நிறைந்தவராக மாறி தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கவும். ஸ்லோகன், பலவந்தம் அல்லது கடின முயற்சி செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த வகையில் முயற்சி செய்யுங்கள். பலவந்தம் அல்லது கடின முயற்சி செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த வகையில் முயற்சி செய்யுங்கள். அவ்வியக்த சமிக்கை, பவித்ரதா, சுகம் மற்றும் அமைதி இவற்றிற்கு பிறப்பளிக்கும் தாய் ஆகும். எங்கு பவித்ரதா இருக்கின்றதோ அங்கு துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை வர முடியாது. எனவே சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் சுகத்தினுடைய இருக்கையில் ஓய்வாக, அதாவது அமைதியின் சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேனா? தனக்குள்ளே ஏன், எப்படி என்கிற குழப்பம் இருக்கின்றதா? அல்லது இந்த குழப்பங்களிலிருந்து விலகி சுகஸ்வரூபத்தின் மனநிலை இருக்கின்றதா என்று சோதனை செய்யவும்.
நல்லது. ஓம் சாந்தி.